ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன், ஜெய் ஸ்ரீ ராதே ராதே. நம்ம ஹிந்து தர்மத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட நம்மளோட ஹோலி புக்கு, நம்மளோட புண்ணிய கிரந்தம் எதுன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற மத சகோதரங்கள்கிட்ட கேட்டால் அவங்களோட புண்ணிய கிரந்தம், அவங்களோட ஹோலி புக்கு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவாங்க. தெரியாத அந்த பிள்ளைங்களுக்காக தான் இந்த பதிவு. நம்மளோட ஹோலி புக்கு, நம்மளோட புண்ணிய கிரந்தம் எதுன்னு தெரியுமா? வேதம். வேதமா சொல்கிறது கேட்குது. ஆமாம், வேதம். வேதம்னா என்ன? வேதம்னா நாலேஜ், அறிவு. இந்த வேதத்தில் என்ன இருக்குது? வேதத்தில் பாதிக்கு மேலே கர்ம யோகத்தை பற்றி சொல்லப்படுது. அதில் இருக்கிற ஒரு விஷயந்தான் சத்தியம் ஹதா, உண்மையை பேசு. சாதாரணமாக உண்மையை பேசுன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? இந்த உண்மையை தன்னோட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டின ஒருத்தரோட கதை ஸ்காந்த புராணத்தில் 50 அத்தியாயத்தில் சொல்லப்படுது. அதுதான் ஹரிச்சந்திர மகாராஜாவோட கதை. அடுத்த என்ன? தர்மம். தர்மஸ்ய பிரபு அச்சுதக. தர்மத்தை காக்கிறக்காக தான் பரமாத்மா ஸ்வரூபனான பகவான் இந்த பூமியில் வந்து பிறந்தார். அதை காட்டுறதா நம்மளோட இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும். இந்த வேதத்தை எலாபரேட் பண்ணி காட்டுறதா நம்மளோட 18 புராணங்களும் 2 இதிகாசங்களும். ஒன்றா இருந்த இந்த வேதத்தை 4 வகுத்து வியாசர் அவரோட சிஷ்யர்கள்ட்ட கொடுத்து சாதாரண பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொன்னார். இனி நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம், பொதுவாக எல்லா மனிதருக்கும் பிடித்தமான விஷயம் என்னது தெரியுமா? மியூசிக். இந்த மியூசிக் எங்கேருந்து வந்தது தெரியுமா? சாம வேதங்களிலிருந்து. பகவானோட வாகனமான கருட பக்ஷியோட சிறகட சத்தத்தில் சாம வேதங்கள் ஒலிக்குமா. நம்ம காரில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்டீரியோ கேட்டுட்டு போகும் இல்லையா? அதே மாதிரி தான். இனி யாராவது வேதம் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க குழந்தைங்கள்கிட்ட சொல்லுங்கள், நம்மளோட புண்ணிய கிரந்தம், நம்மளோட ஹோலி புக்கு வேதம்னு சொல்லி கொடுங்க. தலை நிமிர்ந்து சொல்லுங்கள், எங்களுக்கும் வேதம் தெரியுங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.